ஹாய் மக்களே, நான் உங்களோட நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்து வாரிசு உரிமை சட்டம் 2005 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்டம் மெயினாக எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1956 பார்த்தீங்கன்னா அந்த அந்த சட்டத்துப்படி பார்த்தீங்கன்னா மகனுக்கு மட்டும்தான் சொத்துல வந்து முழு உரிமை இருந்துச்சு. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை இல்லை. அந்த மாதிரி தான் வந்து 1956 சட்டத்துப்படி இந்து வாரிசு உரிமை சட்டம் இருந்துச்சு. ஸோ 2005 9/9/2005 இந்த இந்து வாரிசு உரிமை சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் என்ன மெயினாக இந்த சட்டம் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா பாலின வேறுபாடு, ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடை வந்து முற்றிலும் வந்து நீக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கும் தந்தையின் சொத்துல பார்த்திங்கன்னா முழு உரிமை இருக்குது அப்படிங்கிறத இந்த சட்டத்தை திருத்தி எழுதுனாங்க. ஸோ அதில் மெயினாக பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தில் தந்தை வழி சொத்தாக இருந்தாலும் அதில் வந்து மகன் மகள் இருவருக்குமே சம உரிமை அப்படிங்கிறது தான் வந்து இந்த சட்டத்தில் மெயினாக திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மகள் வந்து பிறப்பாலேயே அவளுக்கு அந்த லீகல் இயர்ஸ் அப்படிங்கிற அந்த வாரிசு உரிமை வந்து பெற்றுறாங்க. ஸோ அதனால் வந்து தந்தையோட பூர்வீக சொத்தாக இருந்தாலும் தந்தையின் சொத்தாக இருந்தாலும் தந்தை சம்பாதித்த சொத்தாக இருந்தாலும் அவர் இறந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து சம உரிமையில் வந்துடுறாங்க. ஸோ அதுதான் அந்த சட்டம். இந்து வாரிசு உரிமை சட்டம் 2005 இது பார்த்திங்கன்னா 2020 வந்து வினிதா சர்மா விசஸ் ராகேஷ் சர்மா 2020 வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மகளுக்கு பூர்வீக சொத்தில் உரிமை பிறப்பால் வருகிறது என்றும் இந்த திருத்தம் நடைமுறைக்கு வந்தபோது 9/9/2005 தந்தை உயிருடன் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதாவது மகளுக்கு வந்து இந்த 2005 சட்டம் வந்தப்போ தந்தை வந்து இறந்து விட்டார். அதனால வந்து மகளுக்கு வந்து அந்த சொத்து மறுக்கப்பட்டிருக்கு. அந்த மகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மனு போட்டு அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது 2005 சட்டம் வந்தாலும் தந்தை இறந்திருந்தாலும் அந்த பிரிக்கப்படாத அந்த பூர்வீக சொத்தில் பார்த்திங்கன்னா மகளுக்கும் சம உரிமை இருக்குது அப்படிங்கிறத இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவுபடுத்தி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா மகனுக்கு மட்டுமே சொத்தில் உரிமை அப்படிங்கிற இருந்த அந்த சட்டத்தை வந்து முற்றிலுமாக நீக்கிட்டு அதை வந்து 2 பேருக்குமே உரிமை இருக்குது. அதாவது மகன் அல்லது மகன் மற்றும் மகளுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ தெளிவுபடுத்தியிருக்கு இந்த 2005 இந்து வாரிசு உரிமை சட்டம். அதன்படி தந்தையின் வீடாக இருந்தாலும் பூர்வீக வீடாக இருந்தாலும் அந்த சொத்திலும் மகளுக்கு பிரித்து கேட்கப்படும் அந்த சொத்தில் வீட்டையும் பிரித்து கேட்கலாம் அப்படிங்கிற உரிமையும் வந்து மகளுக்கு வந்து கிடைக்குது இந்த சட்டத்தின் மூலமாக. முன்னாடிலாம் தந்தை வாங்கின கடனை வந்து மகன் தான் அடைக்கணும் அப்படின்னு இருந்த அந்த கருத்தையும் இந்த இந்து வாரிசு உரிமை சட்டம் 2005 படி அதையும் வந்து நீக்கி இருக்குது. இதுதான் வந்து இந்து வாரிசு உரிமை சட்டம் 2005 முக்கிய அம்சங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.